அடை மழை வருமா அந்த மாதிரி டே 2 நெக்ஸ்ட் செமஸ்டர் 1 அந்த காற்று மழையோட சும்மாவே நம்மலாம் படிக்க மாட்டோம். இதில் காற்று மழையாக இருந்தால் எப்படி படிக்கிறது? செம்ம காற்று வீசிக்கிட்டு இருக்கு. சரி எப்படியும் படித்து தானே ஆகணும், இன்னும் 10 நாள் தான் இருக்குது, இல்லைனா நாம மோட்டுருவாண்டா குமாருங்கிற மாதிரி படித்தே ஆகணுங்கிறதுக்காக குடோனில் அந்த புக்கெல்லாம் தூசி தட்டி எடுத்து வச்சாச்சு. ஒரு மாதிரி மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் 3. ஆனால் புதுசாக இருக்குல்ல, இதுதான் பாவிக்கணும்னு இப்படித்த புக்ஸை மட்டும் புதுசாக பாவிக்கிற க்ரியேட்டிவிட்டியில் எங்களை மாதிரி அக்காக்கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மாதிரி எடுத்தாச்சு. எப்படி படிக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோன்னு தெரில. கொஞ்சம் பிளானிங் வச்சுருக்கேன், பார்ப்போம். ஏதாவது செஞ்சு எப்படியாவது இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், இல்லாட்டி வீட்டை விட்டு துரத்தி விடுவாங்க. அதான் 3 எழுதி வச்சுருக்கேன். இப்போ தான் எழுதி வச்சுட்டு அதுக்கான டைம் டேபிளை போட்டிருக்கேன். இன்னும் எத்தனை நாள் இருக்குது, எத்தனை செஷன் இருக்குது அப்படின்ட்டு. கலராக பேனால் எழுதுனா பத்தாது குமார், நீ ஒழுங்காக படித்து ஆகணும். சாரி குமாருங்கிறல, என் பேர் குமார் இல்லை அரு. ஓகேயா, அப்படி டேட்டா போட்டு கலராக பேனாலெல்லாம் எழுதி டிசைனாக வச்சுருக்கேன். பார்ப்போம் அடுத்த டே 3 படிக்கிறானா இல்லையான்னு பார்க்கணும். இதில் வேறு நம்ம கூகுளில் ChatGPT டவுன்லோட் பண்ணால் தான், ஏன்னா எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது, நமக்கு ஒன்றுமே புரிய போகிறதில்ல, வாசித்தாலும் புரிய போகிறதில்ல. அப்படி வாசித்தோம்னாலும் நம்ம 22ஆம் தேதி எக்ஸாமுக்குள்ளே வாட்சி முடிக்க மாட்டோம். அதனால் எப்படியாவது ChatGPT கொஞ்சம் டவுன்லோட் பண்ணோம்னா அதிலேருந்து கொஞ்சம் விஷயங்களை நம்ம தமிழில் லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா டைம் டேபிள் போட்டு அதை வச்சு இங்கிலீஷில் ஏதாவது வச்சு ஒப்பேற்றி இங்கிலீஷ் ஆகுது தங்கிலீஷ் ஆகுதுன்னு போட்டு சரி எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணுமப்பா. அதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் சரி பண்ணிட்டு போங்கப்பா. பாய் காய்ஸ்.